என்ன இன்னைக்கு வாய் நம்ம பண்ணுது. ஆனால் திங்கிறதுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை. வர வர ஒன்றும் வாங்கி வைக்க மாட்டாங்க. நம்ம வந்ததுலேருந்து ஒன்றும் வாங்கி வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் அம்மா ஏதாவது கேட்டால் நான் இது தின்னுட்டுருக்கேன் அது தின்னுட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லும். நம்ம வந்ததுலேருந்து அம்மாவும் திங்க மாட்டேது, நம்மளையும் திங்க விட மாட்டேது. இப்போ என்ன பண்ணுறது, என்ன திங்கலாம்? இவ இதில் உட்காந்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. இதில் இவ உட்காந்தாலே திங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு தான் அர்த்தம். இப்போ என்ன திங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி போய்கிட்ட பார்ப்போம் என்னத்தை சொல்லிட போறா. திங்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது இருந்தாதானே திம்பா. சோறாக்காத அரிசியும் சாம்பார் வைக்காத பருப்பும் தான் இருக்குது, வேணா அள்ளி திங்கட்டும். ரோகிணி, அம்மா ரோகிணி. வாங்க, நீ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீ நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் வர வர நீங்கள் சரியே இல்லை, பார்த்துக்குங்க. என்ன திடீர்னு கோவப்படுறா? ஏம்மா ஏன் என்ன சரியில்லைன்ற? ஆமாம், பின்ன என்ன, ஒரு பிள்ளை இருக்கே வீட்டில். திங்கிறதுக்கு பண்டம் இப்போ வாங்கி வைக்கிறீங்களா? திங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது வீட்டில். ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டேன், ஒரு பண்டம் கிடையாது வீட்டில். எப்படிமா இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லு. நீ வந்ததுலேருந்து எல்லாத்தையும் தொடச்சி தூர போட்டி, அப்புறம் எப்படி இருக்கும்? அன்னி வீட்டில் பண்டம் தீர வாங்கி வைக்கணும், இல்லைன்னா லட்சுமி கடாச்சியாக இருக்காது. இது நம்ம புது உருட்டா இருக்குது. வீட்டில் அரிசி பருப்பு இல்லை, புளி மிளகாத்தூள் இல்லை, உப்பு இல்லை அப்படின்னா தான் லட்சுமி கடாச்சியாக இருக்காதுன்னுவாங்க. நீ என்னன்னா பண்டலன்னா லட்சுமி கடாச்சியாக இருக்காதுன்றியே. புது உருட்டால இருக்குது, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அண்ணி உங்களுக்கு தெரியல, எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன்ல, என் மாமியார் வீட்டு சைட்லாம் சொல்லுவாங்க பண்டலன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளையிலேருந்து நீங்கள் நிறைய பண்டம் மூட்டையாக வாங்கி வைங்க, சரியா? அப்போ தான் உங்களுக்கு காசு பணம்லாம் நல்லா சேரும், லட்சுமி கடாச்சமாக இருக்கும். இவ திங்கிறதுக்காக எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவாளாட்டுக்கு. எப்பா இவள்கிட்ட மாட்டினா ஊட்டியே விற்று நான் பண்டம் வாங்குற கடையில் தான் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கியாந்து வைக்கணும் போல் இருக்க. சொத்தை அழிஞ்சாலும் இவ திங்கிறது நிப்பட்ட மாட்டாளாட்டுக்கு. நீ ஷாக் ஆகிட்டீங்க, எதுக்கு இப்போ ஷாக்கறீங்க? இல்லைம்மா ஷாக் ஆகலை, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படிலாம் பண்டம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. சரி யோசிங்க, அப்படி தான் யோசிக்கணும். நான் நல்லா யோசிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி வாங்க, நீ வெளியில் போய் பார்ப்போம். அம்மா வெளியில் உட்காந்துருந்தது என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். போ போ போ, நீ இந்த நிலமையில பேசுகிற, உங்கள் அம்மா நான் நிலமையில பேச காத்திருக்காங்களோ தெரியல. வா போய் பார்க்கும். என்ன இந்த வீட்டுக்காரிங்கானா அந்த வீட்டுக்காரிங்கானா ஒன்றும் நாள் இன்றைக்கி போலையே. ஏதாவது ஒரு சண்டையை பார்த்தா திருப்தியாக இருக்குமே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு குப்பையை அள்ளிட்டு வந்து போட்டாங்க வீட்டு முன்னாடி. சரி அந்த வீட்டுக்காரி வந்து யார் இந்த குப்பையை போட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு சண்டை வளப்பா பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டேன்னு பார்த்தா ஒன்றும் எவ்வளோ வெளில வர காணமே. அப்படி என்ன பண்ணுறாங்க உள்ள இன்னைக்கு? அவளை போய் கூப்பிடுவோம். அவளை உன் வீட்டு முன்னாடி குப்பை கிடக்கடி ஏதுன்னு தெரியலன்ட்டு வேணாம் அப்படி கூட நம்ம மேலே சந்தேகம் வரும். நம்ம அப்படியே கேஷுவலாக வந்துருக்க மாதிரி உட்காந்துருப்போம். அவளா வெளில வருவா, எப்படி வராமலா போகிறா. வந்தானா குப்பையை பார்த்துட்டு எப்படி சண்டை வளப்பா. நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகும். இப்படி வந்துட்டா நம்ம திரும்பி உட்காந்துப்போம். இந்த பக்கம் பார்த்து உட்காந்து அப்புறம் நம்ம தான் கொட்டி வச்சுன்னு கண்டுபிடிச்சிருவா. என்ன நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ குப்பை கிடக்கு? நம்ம காலையில் தானே பெருக்கி எல்லாத்தையும் தூர போட்டோம். அதுவும் ஏதோ பிளாஸ்டிக் பை அப்படிலாம் கிடக்கு. இங்கே எப்படி பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்துச்சு? யார் பார்த்த வேலையாக இருக்கும்? அதான் தெரியலையே, பக்கத்துலேயும் யாரையும் காணோம். யார் போட்டிருப்பா? இந்த பாட்டி உட்காந்துருக்குங்க. இந்த பாட்டி போட்டிருக்குமா? இல்லை உமா தானே வாசலாம் பெருக்கி இது பண்ணுவா. அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம இதில் பண்ண மாட்டான். இந்த பாட்டி அன்றைக்கி வீட்டில் வேலை செஞ்சுருக்கு. இந்த பாட்டி போடுறதுக்கு இந்த பாட்டி போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த வீட்டுக்காரி போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. பக்கத்தில் யாராவது போட்டிருப்பாங்களோ? இந்த பாட்டிக்கிட்ட கேட்டு பார்ப்போமா? சரி போய் கேட்போம். பாட்டி பாட்டி. என்னம்மா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை பாட்டி, ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களோ? அம்மா இப்போ தாம்மா வந்தேன், காத்தாட உட்காரலான்ட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை பாட்டி, எங்கள் வீட்டுக்கு வெளியில் இப்போ தான் பெருக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனேன். போய் சமைச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ குப்பை கிடக்கு. யார் போட்டான்னு தெரில. நீங்கள் யாராவது போட்டதை பார்த்தீங்களா? நான் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருக்கலாமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவள் பெருக்கின மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லையே. அதே நினச்சேன், அவள் பார்த்த வேமலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க நான் போய் இப்போவே அவளை என்னன்னு கேட்குறேன். ஐயோ வேணாம்மா, நான் சொன்னேன் ஏதாவது சொல்லிவிடாத. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சரியா? நீனா கேட்குற மாதிரி கேளு சரியா? அவள் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததா மட்டும் நீ சொல்லிக்காத, தேவையில்லாமல் சண்டை வந்துடும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஐயோ இவன் நம்மளை கொத்துட்டுருவாள். இவ்வளோ சண்டை போட்டால் பரவாயில்ல, ஃபன்னாக இருக்கும். நம்ம தான் சொன்ன பிரச்சனை ஆயிடுமே. என்னத்தை என்னாச்சு? ஏன் அந்த அக்கா இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மருமகளே, அவள் வீட்டு வாசலில் யாரும் குப்பை போட்டுட்டாங்களா? அதான் யாருன்னு கேட்டுட்டு போகிறா. எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். ஏம்மா யார் போட்டதா அவங்க வீட்டு வாசலில் குப்பையை? நான் பார்க்கும்போது அந்த வீட்டு வாசலில் எதுவும் குப்பை இல்லையே. நான் பெருக்கும்போது கூட அந்த அக்காவும் பெருக்கி சுத்தமாக தானே வச்சுட்டு போனாங்க. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு குப்பை? என்ன மருமகளே என்ன கேட்குறேன்? எனக்கும் தெரியல. நானும் இப்போ தான் வந்து வெளியில் உட்காந்தேன். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அதான் அவள் பக்கத்து கறி கூட்டிட்டு போகலாம், அவள்கிட்ட சண்டை போகிறதுக்காக போயிட்டு இருக்கா. ஐயோ இப்போ என்ன தேவையில்லாம சண்டையா? இல்லை மருமகளே, போய் அவளை கூட்டு வந்தால் தான் தெரியும். ஐயோ நீ செம பண்ணா போவோம், வாங்க என்ஜாய் பண்ணுவோம். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஊரா மட்டும் சண்டையை வேடிக்கை பார்க்கறதே வேலையாக போச்சு. இதில் என்ன உங்கள் 2 பேருக்கு சந்தோஷம்? தேவையில்லாப்ப இப்போ அந்த அக்கா பிரச்சனையை வளர்க்க போகிறாங்க. நான் போய் அந்த அக்காட்ட சொல்கிறேன் தேவையில்லாத பிரச்சனை வேணான்ட்டு. மருமகளே ஏன் தேவையில்லாமல் தடுக்கிற? ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உட்காந்து பாரு. நீ வேஸ்ட்டாக போய் அதை தடுத்துக்கிட்டு வேலையை பார்க்காத. அத்தை தடுக்காதே போவாதன்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் இந்த சண்டைக்கு காரணமாக இருந்திருப்பீங்க போல் இருக்கேன். என்ன மருமகளே, வர வர உனக்கு வாய் அதிகமாக போயிடுச்சு. நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்? எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா என்ன? தேவையில்லாமல் நீ வர வர இப்போலாம் வாய் கொழுப்படுத்திட்டு என்ன பேசிட்டு உட்காந்துருக்க? அப்படி இல்லைத்த, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்புறம் அப்படி தானே இருக்குது. ஒருத்தவங்க சண்டை போட போகிறாங்கன்னா அவங்கள தடுக்கணும். தடுக்க போகிற என்னையை நீங்கள் இது பண்ணுறீங்க. அதனால தான் கேட்குறேன். எனக்கு டவுட்டாக இருக்கு உங்கள் மேலே. நான் எதுவும் பண்ணல, உன் இஷ்டத்துக்கு நீ எதாவது பண்ணணும்னா போய் பண்ணு போ. அக்கா என்னாச்சு? ஏம்மா கோவமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போனேன். திடீர்னு சமைச்சிட்டு வந்து பார்க்குறேன் இங்கே இவ்வளோ குப்பை கிடக்கு. என்னென்னு உங்கள் மாமியார்ட்ட கேட்டேன், பக்கத்து வீட்டுக்காரி தான் பெருக்குனான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அவள் தானே குப்பையை போட்டிருக்கணும். தேவையில்லாமல் ஏன் என் வீட்டு வாசலில் குப்பையை போட்டிருக்கேன். அதை அவகிட்ட சண்டை போடலான்னு போயிட்டுருக்கேன். இப்போ இது இந்த கேள்வி பார்த்து விட்ட வேலை தான். ஐயோ என்ன மருமக நம்மளை பார்க்குறா குருகுருன்னு அவள் ஏதாவது கொத்து விட்டாளா?
வேணாம் நம்ம கண்டுக்காத மாதிரியே கீழே குனிஞ்சுப்போம். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் நம்மள எதுவும் கேட்க மாட்டான். இந்த கேள்வி மூஞ்சில் 300 பாவனை தெரியுது அப்படின்னு பார்த்தா இது இந்த கேள்வி பார்த்து விட்ட வேலை தான். நம்ம பார்த்ததுக்கே கேள்வி இவ்வளோ ஆக்ஷனை போடுதே, இப்போ கேட்டால் உண்மையை ஒத்துக்குமோ? வேணாம், இப்போதைக்கு இந்த அக்காவை சமாதானப்படுத்துவோம். என்னக்கா தேவையில்லாமல் போய் சண்டை போடாதீங்க, குப்பை தானே, விடுங்க, அள்ளி கொட்டிட்டு வேலையை பாருங்க. நீ சும்மா இருக்குமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் வேலையை பாரு. நான் அவளை இன்னைக்கு ஒரு வழி பார்த்துட்டு தான் வருவேன். ஐயோ, இந்த அக்கா போகிறத பார்த்தா சண்டை பெருசாயிடும் போல் இருக்கு. சரசு சரசு எங்கடி இருக்க? வெளியில் வாடி. ஏ சரசு, உள்ளே இருக்கியா இல்லையாடி? ஆண்டி, எங்க அம்மா வீட்ல இல்ல, தெய்வான பாட்டி வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா அங்க போயிருக்கா? நல்லா விசாரிக்க போயிருக்காளோ? இப்ப அவளே நல்லா இல்லாம தான் போறா. இவ அவளை நல்லா விசாரிக்க போயிருக்காளோ? இரு, அங்க போய் அவ கொண்ட முடிய ஆஞ்சிட்டு வரேன். தேவையில்லாத என் வீட்டு வாசல்ல குப்பையெல்லாம் போட்டுட்டு எங்க போய் பஞ்சாயத்து பேச போயிருக்கா? தேவையில்லாம எங்க அம்மாவை அவை இவெல்லாம் பேசாதீங்க. உங்க வீட்டுல குப்பையை போட்டது எங்க அம்மா தானே, உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதாவது குப்பையை போட்டுட்டு மறந்துருப்பீங்க. எனக்கு வேண்டுதல், குப்பையை போட்டு போட்டு பெருக்கிட்டு கிடக்கணும்னு எனக்கு வேண்டுதல். உங்க அம்மா தான் பண்ணியிருப்பா, எனக்கு தெரியும் நல்லாவே. அம்மா தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க. வர வர நீங்க சரியில்லை. சரியில்லை, குழந்தை மாதிரியா பேசுறீங்க. அது குட்டி சாத்தான், போடா. நான் போய் உங்க அம்மா பாத்துக்கிறேன். பாத்தியாவுமா, இந்த பையில எப்படி பேசுறான்னு உங்க ஆத்தாக்காரி அப்ப எப்படி இருப்பா பாத்துக்க. தேவான பாட்டி விட்டுக்கு அங்க போயிருப்பா நியாயம் பேசுறதுக்கு. அந்த சைடு தானே ஊர்ல இருக்கு, அதனால அங்கே போய் காத்தோட்டமா உட்காந்து கதை பேசிட்டு வரலான்னு போயிருப்பா. குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு இங்கே இருந்தால் நான் சண்டை வளர்ப்பேன்னு தெரியல, அதான் அங்கே ஓடி போயிட்டேன். நான் போய் அவளை சண்டை போட்டு வரேன். இரு அக்கா, தேவையில்லாமல் அங்கெல்லாம் போகாதீங்க. அதுவுமா இன்னைக்கு இது எப்படியே விட்டேன்னா நாளைக்கு பூரா வீட்டு குப்பையை நானே சேர்த்து அள்ளுற மாதிரி இருக்கும். நான் போய் அவள் கொண்ட முடியும் ஆஞ்சிட்டு வரேன். ஆஞ்சி அம்மாமா நம்மளும் போவோம்மா சண்டையை பார்க்கறதுக்கு. போட வச்சதே நான் தானே போவோம். என்னம்மா சொல்கிறேன்? லூசுட்ட சொன்னால் வளரிடும். அது ஒன்றும் இல்லை, சண்டை தான் நடக்குது இல்லை. சரி போய் பார்ப்போம். அவள் பாவம் ஏதாவது சண்டை போட்டு கிடப்பாளோ, நம்ம போய் தடுக்கிறதுக்கா இல்லை என்ன பண்ணுறாலும் போய் பார்க்கணும்னு சொன்னேன். சோறுலாம் ஆக்கி வச்சுட்டு வந்தியோட்டி? ஆமாம் பாட்டி, ரொம்ப நாளாக நீங்களும் ஊந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களை வந்து பார்க்கணுன்னு பார்த்தா நேரமே ஓய மாட்டேது. அதான் சரி எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். சரி சரிடி, நீயாச்சும் வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு. இப்போ பரவாயில்லடி, ஏந்து நடக்க பிடிக்கலாம் இருக்கேன். என்னடி எல்லாம் ஒன்றா வரீங்க? யார் பாட்டி வரங்க? என்னடி என்ன எல்லாரும் என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? ஏண்டி எதுக்குடி என் வீட்டு முன்னாடி குப்பையை போட்டு வந்தீங்க ஒளிஞ்சிட்டு நிற்கிற? என்னக்கா சொல்கிறீங்க? நான் குப்பையை போட்டேன்னா? அதுவும் நான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்றீங்க. நான் எங்கே குப்பையை போட போகிறேன்? நான் வரும்போது என் வீட்டு வாசலில் எதுவும் குப்பை இல்லையே. நீ போடாமல் எப்படி வந்திருக்கோம் குப்பாங்க? தானாக வந்து கை கால் முளைச்சி வந்து உட்காந்துருச்சோ? தெரியலையேக்கா, எனக்கு தெரியல. நான் உண்மையாக போடவே இல்லைக்கா. நான் ஏன் போட போகிறேன் சொல்லுங்கள்? நீ தாண்டி போட்டிருப்ப. எப்போ பார்த்தாலும் பெருக்கும் போதே விசிறிக்கிட்டு தானே பெருக்கும். ஒரு பக்கமாக குப்பையை பெருக்க மாட்டியே, அப்படி ஒரு விசிறி இப்படி ஒரு விசிறி பாறைக்கு பெருக்கிக்கிட்டே தான் இருப்பேன். அதில் என் வீட்டு முன்னாடி குப்பை வந்து வந்துருச்சு என்னவோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் சத்தியமாக குப்பையை போடலக்கா. யாரோ உங்களை வேணுன்னே சொல்லிருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க நான் குப்பையை போட்டேன்னு? யாராவது பார்த்தாங்களா? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஐயோ, வேற கேட்குறாளே சொல்கிறவாளவ. எதுக்குடி யாரோ சொல்லணும்? எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நீ தான் குப்பையை போட்டிருப்ப, அதனால தான் கேட்குறேன். எப்படிக்கா நீங்களா முடிவு பண்ணிட்டு வந்து கேட்கலாம்? நான் போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாமல் நீங்கள் வர வர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன், ஏதோ பக்கத்தில் இருக்கீங்களே ராசியாக இருக்கணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் சண்டை போட்டிங்க அப்புறம் எனக்கு பேச தெரியும். சரசு சும்மா இரு சரசு, அந்த அக்கா தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீனும் கூட சேர்ந்து பேசாத. ஏன் உமா, உனக்கு தெரியாதா? நீ சொல்ல வேண்டியதானே? ஏன் தேவையில்லாமல் இவங்க வந்து சண்டை வளர்க்குறாங்க? நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நான் உனக்கு தெரியாதா என்னை பற்றி? தெரியும் சரசு, நான் அங்கேயே சொல்லிட்டேன் அந்த அக்காட்ட. அந்த அக்கா தான் தேவையில்லாமல் சண்டை வளர்த்துட்ருக்காங்க. என்ன உமா, உனக்கு கொழுப்பாயிடுச்சா? தேவையில்லாமல் நீ அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அப்போ யார் என் வீட்டு முன்னாடி குப்பையை போட்டது? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அது தெரியலக்கா, தெரிஞ்சாதான் சொல்லுவோமே. வீட்டை சரிக்கிங்க. ஏன்னா நம்மளை பார்க்க வந்திருக்காளுங்கன்னு பார்த்தா குப்பை சண்டையை போடுறதுக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காளுவோம்மா இந்த தெருவுக்கு. அடக்கன்றாவியே, இவளுகளுக்கெல்லாம் நம்ம மேலே பாசம் தான் வந்துருச்சேன்னு நான் நினச்சேன் கும்பலாக வந்தோடனே. இதுங்கெல்லாம் திருந்துற ஜென்மங்க கிடையாது. எங்கேயாவது அடிச்சுட்டு மாஞ்சிக்கிட்டு கிடக்கட்டும். நம்மளும் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே கடந்தோம். சண்டையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சண்டை போட்டோம் பார்ப்போம். எப்படி சண்டை வேறு பக்கம் மாறிடுச்சு. நம்ம மரமும் ஏன் தேவையில்லாம போய் பேசுகிறான்னு தெரில. என்னடி ரோகிணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சிட்டக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? தம்பிலாம் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கியோ? எங்கள் வீட்டுக்குலாம் வந்தா என்னடி? ஓ, நீங்கள் நிறைய பண்டவங்க வச்சுருக்கீங்களோ? யார் நிறைய பண்டவங்க வச்சுருக்கீங்களோ அவங்க வீட்டுக்கு தான் ரோகிணி வருவா. பண்டம் இல்லாமல் ரோகிணி இல்லை, ரோகிணி இல்லாமல் பண்டம் இல்லை. உமா சொன்னது கரெக்டாக இருக்கு. நீ எங்கள் வீட்டுக்கு வர வேணாம் தாய், வரவே வேணாம். என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கதையை அப்புறமா வச்சுப்போம். என்ன ஒரு கும்பல் நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, விமலாக்கா வீட்டு முன்னாடி நிறைய குப்பை கிடந்துச்சு. அதை சரசக்கா தான் போட்டிருப்பாங்களோன்னு அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அது போட்டுக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் இவங்கள தேவையில்லாமல் சண்டை போட்டு கிடக்கு? அக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகுமேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு உங்கள் அம்மாவுக்கு இதே பழப்படி. அக்கா விட்டு நான் போய் சண்டை வளைக்க வரேன். என்ன உமா, பஞ்சாயத்து பெருசாக இருக்கும் போல் இருக்க? ஆமாம் சிட்டு, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. அவங்க வீட்டு முன்னாடி குப்பை கிடந்துச்சுன்னு அந்த அக்கா இங்கேருந்து வந்து தெய்வான பாட்டி அந்த அக்கா பார்க்க வந்திருக்கு. சரசக்கா வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டினதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து வளர்த்துட்டு இருக்கு சண்டையை. யார் உமா போட்டது குப்பையை? உண்மையாக சரசு தான் போட்டுருப்பாளோ? இல்லை சிட்டு, அவள் போட்டிருக்கலாம் சான்ஸ் கிடையாது. அவளே வாயில்லாத பூச்சி மாதிரி தான் இருப்பாள். அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. தேவையில்லாத இந்த விமலாக்கா தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே சொல்கிறேன். உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? எங்கள் மாமியார் மேலே தான் டவுட்டாக இருக்குது.
அதுதான் இந்த மாதிரிலாம் ஏதாவது சண்டை வளர்த்து விட ட்ரை பண்ணும். அப்படியே சொல்கிற கண்டிப்பாக தெரியுமா உனக்கு? நானும் போட்டு வாங்கி பார்த்தேன், லைட்டாக திருத்திருந்தா முழிக்குது, எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். இரு நான் போட்டு வாங்கி பார்க்குறேன். இவ வேற வந்து புட்டா பெரிய நாட்டாம தேவையில்லாம அடி வாங்கிட்டு போறான். என்னக்கா தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கீங்க. அவங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியாதா? இவ ஊமை கொட்டை மாதிரியே மூஞ்ச வச்சிருப்பா, ஆனால் இவ தான் பண்ணியிருப்பா. எனக்கு நல்லா தெரியும் சிட்டு, நீ ஒன்றும் சப்போர்ட்டுக்கு வராத. ஊமை கொட்டான் அப்படின்லாம் என்ன தேவையில்லாம பேசாதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருந்துகிட்டு இருப்பேன். நீங்கள் தான் வந்து இப்போ தேவையில்லாம சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு சிட்டு, நான் வீட்டிலேருந்து வெளில வரும்போது என் வீட்டு வாசலில் ஒரு குப்பையும் கிடையாது, அந்த அக்கா வீட்டு வாசல்லையும் ஒரு குப்பையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி குப்பை வந்திருக்கும்? அதுவும் அந்த அக்கா சொல்கிறாங்க பாலித்தீன் கவர் அந்த மாதிரி குப்பைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குப்பைலாம் எங்கேருந்து வெளில வரப்போகுது சொல்லு? இந்த குப்பைலாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது தெருவில். இது யாரோ வேணே பார்த்து விட்ட வேலை தான். ஹலோ ஹலோ, எஸ்கியூஸ் மீ பாட்டி. ஏன் பொழந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்கடி இப்போ என்ன நோண்டிட்டு இருக்க? என்னடி என்ன வேணும் உனக்கு இப்போ? உண்மை வேணும் பாட்டி, உண்மை வேணும். பெரிய சிபிஐ ஆஃபீஸர் இவ உண்மை வேணும்னு கேட்குறா. என்னடி இப்போ உண்மை வேணும் உனக்கு? அக்கா வீட்டு முன்னாடி குப்பையை போட்டது யாரு? சிட்டு, நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுக்கு தேவையில்லாம போய் அந்த பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்க? இங்கே வந்து எங்கள் பஞ்சாயத்தை தீர்த்து வை. நிமிஷம் இருங்கக்கா, உங்கள் பஞ்சாயத்து தீக்க தான் பாட்டிக்கிட்ட விசாரணை போட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி தான் நாங்கள் உட்காந்துருந்துங்கிறீங்க. அப்பா பாட்டிக்கிட்ட விசாரிச்சா தானே தெரியும் யார் போட்டாங்கன்னு. பாட்டி கண்ணுக்கிட்டு தெரியாமல் சொல்லிடுச்சோ என்னவோ, அதனால தான் பார்க்கும். என்னது பாட்டி சொல்லுச்சா? ஆமாம், நீ தான் தொடப்பத்தை வச்சு அந்த பாட்டி உட்காந்துருக்கும் போது பேருக்குன்னு அந்த பாட்டி தான் சொல்லுச்சு. அப்படி சொல்லுங்க கதையை. ஹாய் மக்களே, குப்பை சண்டை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இதை பார்ட் 1 முடிக்கிறோம். அடுத்த எபிசோடில் பார்ட் 2 போடுறோம். கண்டினியூ ஆகும்.